ஹே காய்ஸ், இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் கசில்ஸ் சேனல். இந்த சேனலில் நம்ம ட்ராமாஸோட வாய்ஸ் ஓவர் தான் பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக்கும் போட்டுடுங்க. பண்ணிட்டீங்களா? ஓகே, வாங்க இப்போ நம்ம ட்ராமா வேர்ல்டுக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ட்ராமா நேம் நெவர் எண்டிங் சம்மர். அதோட ஃபர்ஸ்ட் எபிசோட். இப்போ நம்ம 10 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்கூல் கேம்பஸில் மார்னிங் ப்ரேயர் நடக்குது. அங்கே ஸ்டேஜில் நம்ம ஹீரோயினும் அப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் இருக்காங்க. இந்த பையனை நம்ம ஃப்ரெண்டு பையனை கூப்பிட்டுக்கலாம். அங்கே இருக்கிற பசங்கள்லாம் 12th கிரேட் பசங்க. நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டு பையனும் தான் டாப்பர்ஸ். ஸோ அவங்கள அங்கே இருக்கிற சார் மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்கரேஜ் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் பசங்களை நல்லா என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. பசங்களும் நல்ல பூஸ்ட் ஆகுற மாதிரி தெரியுது. அப்போதான் நம்ம ஹீரோ என்ட்ரி. பிடி சார் அவனை துரத்த இவன் அந்த ப்ரேயர் பண்ணுற ஏரியாக்குள்ளே வரவன் சும்மா வராமல் அங்கே இருக்க தண்ணி பழுப்பை உடச்சிட்டு வந்துடுறான். அதனால் அந்த பிளேஸில் ஏதோ மழை பெய்கிற மாதிரி அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஹீரோயின் கொடுக்குற மோட்டிவில் மறந்துட்டு தண்ணியில் ஆட்டம் போட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவை பிடி சார் பிடிக்க வராரு. நம்ம ஹீரோவா மாட்டுவார். அவர்கிட்ட அந்த சைக்கிள் கேப்பில் எஸ்கேப் ஆகி அப்படி கீயையும் எடுத்து அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட அந்த கீயை தூக்கி போட்டுடுறான். ஹீரோயினும் ஹீரோ பண்ணுறதெல்லாம் சிரிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கா. பிகாஸ் நம்ம ஹீரோ அவ்வளோ அமக்கலம் பண்ணுறாரு. அமைதியாக இருந்த ஸ்கூல் கேம்பஸை ஜஸ்ட் மினிட்ல இப்படி மாற்றிட்டானா நீங்களே பாருங்கள் நம்ம ஹீரோ இவ்வளோ பெரிய ஆளுன்னு. அப்புறம் நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டாக ஸ்டேஜுக்கு போகிறாரு. அங்கே போனவன் சும்மா இல்லாமல் ஃப்ரெண்டு பையனை ஒரு லுக்கு, நம்ம ஹீரோயினை ஒரு லுக்குன்னு விட்டுட்டு ஹீரோயின் கையில் இருக்க மைக்கை வாங்கி ஏதோ ரொம்ப நல்ல பையன் மாதிரி டீச்சர்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்டை பார்த்துக்கோங்க, அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குழுன்னு இருக்கா, எல்லாரும் நல்ல சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறான். அப்போ நம்ம சார் ஹீரோவை பார்த்து, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, அறிவு கெட்டவனே, உடனே உங்கள் அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி கூப்பிடுன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்பாரா நம்ம ஹீரோ. சாரை பார்த்து நக்கலை ஒரு சிரிச்சிட்டு விட்டுடுறான். சார் பசங்க கிட்ட யாரும் தண்ணியில் ஆட்டம் போடாதீங்க, ஜுரம் வந்துடும், அப்புறம் எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ண முடியாதுன்ட்டு திட்டிகிட்டு இருக்காரு. அங்கே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் தான் ஸ்டாஃப் ரூமில் நம்ம சார் முன்னாடி நின்று திட்டு வாங்கிட்டு இருக்காங்க.